Greetings in the name of God the Father, God the Son, and God the Holy Spirit. Dear children of God, மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 24 இவ்வாறு கூறுகிறது. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 24. இப்போ 2000 வருடங்களுக்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் கிளியராக நம்மளுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. என்ன வார்னிங்? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ நீங்கள் பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது, அவரால் உந்தப்பட்டு எழுதப்பட்டது என்று விசுவாசித்தால் அந்த பரிசுத்த வேதாகமம் கூறுகின்ற எச்சரிக்கை கரெக்டாக இருக்கும். அது தப்பாகாது. தவறான நிலையுடைய இதுதான் பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் 2000 வருஷத்துக்கு முன்னால் கூறியாச்சு. என்ன கூறியாச்சு? கள்ள கிறிஸ்துக்கள் பற்றியும் கள்ள தீர்க்கதரிசிகள் பற்றியும் கூறியாச்சு. அது கூறப்பட்டது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் அப்படிங்கிற வார்த்தை அந்த ப்ளூரல் ஃபார்ம் அதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு 2000 வருடத்துக்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாததும் உங்களுடைய ஃப்ரீ வில்லை பொறுத்து இருக்குது. நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், இல்லை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றவில்லை, இனி தோன்றுவார்கள் என்று நீங்கள் ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்துடலாம். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அது உங்களை பொறுத்தது, உங்களுடைய டிசிஷனை பொறுத்தது. இப்போ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் அந்த காலத்தில் இருந்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் வளர்ந்து பெரிய அளவிலே அவர்கள் சபையையும் கிறிஸ்தவ ஸ்தாபனத்தையும் அவர்கள் தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சப்போஸ் இந்த கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் செய்கின்றதான வேலை என்ன அப்படின்னா, ஒரு வேலை அவர்களுக்கு இருக்குது. அந்த வேலை என்ன அப்படின்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வஞ்சிக்கத்தக்கதாக வேலை. அவர்களுடைய வேலை என்ன? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற வேலை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஊழியம் ப்ரியாரிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு நிறைய மல்டி டைமென்ஷனில் இருக்கும். பல விதமான ஊழியங்களை அவர்கள் செய்வார்கள். இருந்தாலும் அந்த பிப்ளிக்கல் கோட் டாக்ட்ரின் எப்படி இருக்குது அப்படின்னா, ரட்சிப்புக்குள்ள அவர்களை வழி நடத்த வேண்டும். அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஒரு டீமாவோ தனியாவோ இல்லைன்னா தங்களால் முடிந்த அளவில் அவர்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருப்பார்கள். அப்போ ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? இவருடைய ஃபோக்கஸ் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும், பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க போகணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் இருக்கும். பட் சாத்தானுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்குது? இவர்களை வஞ்சிக்க வேண்டும். யாரை? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களை வஞ்சிக்க வேண்டும். மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர்களை வஞ்சிக்க வேண்டும். அப்படி வஞ்சிக்கின்ற பொழுது இந்த உண்மையான ஊழியத்தை செய்கின்றவர்கள் வஞ்சிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய உண்மையான போதனையை, வேதாகமத்தின் உண்மையான போதனையை விட்டு விலகி விடுவார்கள். என்ன பண்ணுவாங்க? இவங்களை ஃபாலோ பண்ணி பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஸோ இந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டார், அதாவது இவர்களை ஒரு உந்தி தள்ளுகின்ற அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இவர்கள் செய்கின்ற பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் ஒன்று, அது அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். யாருக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும்? இந்த உண்மையான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கின்ற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அந்த மோட்டிவேஷனை கொண்டு வர்றது யார்? சாத்தான். வஞ்சிக்கின்றதான ஆவி, அந்தகாரத்தினுடைய ஆவி என்ன பண்ணுது? வஞ்சிப்பதற்காக அப்படி ஒரு செயலை செய்யுது. எப்படி கொண்டு வரும் அப்படின்னா, அவர்கள் செய்கிற பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு நம்ம முன்னால் காட்டுவோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அற்புதம், நம்மளும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? வழியை விட்டு விலகி நம்ம அந்த கர்த்தர் கொடுக்கப்பட்டதான ஒரு உண்மையான ஊழியத்தை விட்டு விலகி அவர்களை போல நம்மளும் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு 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 உந்துதலுக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்.
இன்னொரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அதிகமாக இருக்குது. இது வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தூண்டப்படுகின்றதாக நம்ம பார்த்தாலும் அது இஸ் அ கிளஸ்டர். ஒரு 3 காம்பனண்ட் அதில் இருக்கும். 3 விதமான தூண்டுதல்கள் ஒன்றுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஒன்று வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக பார்த்தாலே தெரியும், இந்த கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வைத்திருக்கின்ற செல்வம், வெல்த்து, அவளுடைய செல்வம் வந்து எவ்வளோ இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அவருடைய மினிஸ்ட்ரிக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ஒன் ஆஃப் த காம்பனண்ட். இந்த ஒன் காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை தூண்டி கொண்டே இருக்கும். அந்த சாத்தான் வந்து இந்த இதை காட்டிக்கிட்டே இருப்பான். பாரு அந்த ஊழியரை பாரு, அவர்கிட்ட வந்து எவ்வளவு செல்வம் இருக்கிறது பாரு அப்படின்னு தூண்டிக்கிட்டே இருப்பான். அதனால் நம்மளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று ஒரு தூண்டலை கொண்டு வருவான். இன்னொன்று கொண்டு சாத்தான் காட்டுவான். என்ன அப்படின்னா வந்து அவருடைய புகழ். நீங்கள் வந்து கிராமத்தில் ஊழியம் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் இருக்காது. நார்மலாக வந்து ஊழியம் செஞ்சிட்ருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெரிய டிவி ப்ரோக்ராம், பெரிய மினிஸ்ட்ரி பேம்ப்லெட்ஸ், தென் இல்லை சோஷியல் மீடியாவில் உள்ள இதன் மூலம் உங்களுக்கு என்ன பண்ணுவான், இவர்களுடைய ஊழியத்தை, இவர்களுடைய தரிசனத்தை உங்களுக்கு காட்டுவான். அவர்கள் செய்கின்ற அற்புதங்களை காட்டுவான், அவருடைய பெயரை காட்டுவான், புகழை காட்டுவான். உங்களுக்கு என்ன பண்ணுவான், அவர்களைப் போல நீங்களும் செய்யுங்கள் என்ற ஒரு மோட்டிவேஷனை, ஒரு தூண்டுதலை உங்களுக்கு கொண்டு வருவான். அடுத்தது வந்து அவர்களுடைய லைஃப் ஸ்டைல். தேர்டு காம்பனண்ட் வந்து அவர்களுடைய லக்ஸுரி லைஃப் ஸ்டைல். அவர்கள்ட்ட வந்து செல்வம் அதிகமாக இருக்கிறதுனால அவர்களோட வந்து லக்ஸுரி வாழ்க்கை வாழ்வாங்க. இந்த லக்ஸுரி வாழ்க்கை, பெயர் புகழோடு இந்த லக்ஸுரி வாழ்க்கையும் அவர்கள் வாழ்கின்றதுனால் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, நீங்கள் ஒரு கிராமத்திலேயே ஒரு சாதாரண ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது இது வந்து உங்களை தூண்டி கொண்டே இருக்கும். சாத்தான் வந்து இந்த வச்சு உங்களை தூண்டிக்கிட்டே இருப்பான். முதல்ல வந்து அவர்கள் செய்கின்ற பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வைத்து தூண்டுவான். அதுக்கு பிறகு ஒரு தூண்டல், அந்த ஒரு தூண்டலுக்குள்ளே 3 காம்பனண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். அது அவர்களிடம் இருக்கின்ற பெரிய செல்வம். பெரிய செல்வம் அவர்கள்ட்ட இருக்கிறத கொண்டு சாத்தான் உங்களுக்கு காட்டுவான். நீங்களும் அப்படி ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான். அதில் வந்து அடுத்த காம்பனண்ட் என்ன அப்படின்னா வந்து அவருடைய பெயரும் புகழும். அதை கொண்டு உங்கள்கிட்ட காட்டுவான். பெயர் இருக்குது, புகழ் இருக்குது அவங்களுக்கு, பட் நீங்கள் வந்து ஒரு சின்ன மினிஸ்ட்ரியை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் அதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சாத்தான் உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதலை, ஒரு மோட்டிவேஷனை கொடுப்பான். 3வது காம்பனண்ட் என்ன அப்படின்னா அவர்களுடைய லக்ஸுரி லைஃப் ஸ்டைல். அவர்கள் வாழ்கின்றதான ஆடம்பர வாழ்க்கை முறை வந்து உங்களுக்கு ஒரு தூண்டலாக இருக்கும். உங்களை வந்து ஒரு மோட்டிவேட்டிங் வந்து கொடுக்கும். இது வந்து கொண்டு வர்றது சாத்தான் வந்து கள்ள கிறிஸ்துக்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் பெரிய அளவில் ஆசீர்வதித்து பெரிய அளவில் செல்வத்தை கொடுத்திருக்கான். பெரிய அளவில் வல்லமையை கொடுத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வைத்திருக்கின்றான். எதற்கு என்றால் உங்களை வஞ்சிப்பதற்கு தான். அவன் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை, பட் உங்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அதை செய்து கொண்டிருக்கின்றான். அப்போ நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாளில் போய் கர்த்தாவே உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்தேன், ஆனால் கள்ள கிறிஸ்துவால் கள்ள தீர்க்கதரிசியால் வஞ்சிக்கப்பட்டேன் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, வஞ்சிக்கப்பட்டவனே என்னை விட்டு அகன்று போ. வஞ்சிக்கப்பட்டவனே என்னை விட்டு அகன்று போ. வஞ்சிக்கப்படாதிருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால் கூறியாச்சு. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துகள் பேர் இருக்குது, புகழ் இருக்குது, அவருடைய ஆடம்பர வாழ்க்கை இருக்குது, அதிகமாக செல்வம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வஞ்சிக்க ஒரு காரணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்துவை வஞ்சிப்பதற்கு அவன் உபயோகித்த வார்த்தை இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அளவில் ஊழியம் செய்யாத ஒரு பாஸ்டர் சிம்பிளாக வந்து ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறார். அங்கே அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. அவர் உடனே ஒரு பெரிய மேகசினில் வந்து நான் அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன் அப்படின்னு தன்னை அவர் பிரபலப்படுத்தவில்லை.
மாறாக கிறிஸ்துவனுடைய நாமத்தை அவர் உயர்த்தி பிடிக்கிறார். தங்களை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் செய்கின்ற ஒரே ஒரு வேலை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வஞ்சிக்க வேண்டும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்றால் அவர்களையும் தங்களை போல மாற்ற வேண்டும் என்கின்றதான நோக்கம். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த வஞ்சிக்கின்ற ஆவியானது வல்லமை நிறைந்த ஆவி, அதிசயங்களை செய்கின்ற ஆவி, அற்புதங்களை செய்கின்ற ஆவி, வல்லமை நிறைந்த ஆவி. உங்களுடைய அறிவு, உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய முயற்சி இந்த கள்ள கிறிஸ்துக்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் எதிர்கொள்ள முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கும், எக்கனாமிக்கல் பவர் இருக்கும், சோஷியல் பவர் இருக்கும், எல்லா விதமான பவரும் இருக்கும். அவர்கள் உங்களை ஈஸியாக ஜெயித்து விடுவார்கள். அப்போ தேவையானது ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவர்களிடத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்ய முடியும். God the Holy Spirit alone protect you. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மளை பாதுகாக்க முடியும். அவன் பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதல், ஆலோசனை நமக்கு தேவை. புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆவி எங்கிருந்து வருது? நம்மளை வஞ்சிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஆவியா? மக்களை வஞ்சித்துட்டு இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அங்கே வேத வசனம் அதை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசின மாதிரி தெரில. என்னுடைய புரிதல் படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறது தான் அங்கே பெரிய இந்த கோடிட்டு காட்டப்பட்ட வசனமாக எனக்கு தெரியுது. நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். நீங்கள் வஞ்சிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் மனந்திரும்புதல், ரட்சிக்கப்படுதல் போன்ற வேதாகமத்தின் அடிப்படை கோட்பாடுகளை கொண்டு நீங்கள் போதனையை நடத்தி செல்வீர்கள். அதனால் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டால் நீங்கள் அந்த மனந்திரும்புதல் அப்படிங்கிற போதனையை நீங்கள் எடுத்துருவீங்க. ஆசீர்வாதம் அற்புதம், ஆசீர்வாதம் அற்புதம், இவைகளையே கொண்டு மக்களை வஞ்சித்து சாத்தானுடைய நித்தியமான இடம் ஒன்று இருக்குது, நரகம், கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்களும் ஒரு காரணமாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் காரணமாக மாறின பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலிருந்து விலக்கப்படுவீர்கள். சாத்தான் உங்களை ஆண்டு கொள்வான். May God the Holy Spirit continually bless you and guide you. Amen.